நண்பர்களே வணக்கம். நம்ம சேனல்ல இப்ப என்ன பார்க்க போறோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா? ஆல்ரெடி பார்ட் 11 வரைக்கும் வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து பார்ட் 12 சரிங்களா? பார்ட் 12 வீடியோ பார்த்துக்கங்க. தமிழ். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் தான். சரிங்களா? இது வந்து பேப்பர் 2 அதுக்குள்ள கொஸ்டின். வாங்க வீடியோ பார்ப்போம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரிங்களா? மனிதன் இல்லாத உலகில் பறவை வாழ முடியாது. அது எப்படிங்கன்னா சொற்றொடர் எப்படி வரும்னா, பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. சரிங்களா? பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. இதுதான் கரெக்டான இது. 2வது கொஸ்டின் பாருங்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அதாவது குடும்பை, கூலம், கொம்பை, கொட்டான். சரிங்களா? இது வந்து க, கா, கு, கி அந்த மாதிரி வர்றது. சரிங்களா? அத வந்து பார்த்துக்கங்க. ஆப்ஷன் 2 தான் சரியான பதில். அடுத்து பாருங்க. கீழ்காணும் பெயர் சொற்களை சரியான அகரவரிசைப்படுத்துக. அதாவது க, அந்த இக்கு, இங்கு, இச்சு அந்த மாதிரி வர்றது. சரிங்களா? இதுல வந்து கிளி வந்து ஃபர்ஸ்ட், 2வது தையல், 3வது வந்து பூனை, மனிதன், மான். இதுதான் சரியான பதில். அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்க. இருபொருள் தருக. மறை. மறைன்னா வேதம், மறைத்தல். அதாவது வேதம்னா மறைதான். அத மறைத்தல்ங்கிறதும் மறைக்குள்ளதான். சரிங்களா? அடுத்து பாருங்க. இருபொருள் தருக. சரிங்களா? பிடி. பிடி ஒண்ணு வந்து பிடித்தல்னாலும் அதான். பெண் யானைக்கு இன்னொரு பேர்னா பிடிதான். சரிங்களா? பிடின்னா பெண் யானை பிடித்தல். அதாவது இருபொருளை கொண்ட ஒரு சொல். அதாவது உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வர். அதே மாதிரி குழந்தைகள் பொதுவாக நட என்போர். இது வந்து எப்படின்னா நட தான் இதுல சரியான பதில். 7வது கொஸ்டின் பாருங்க. இருபொருள் கொண்ட சொல். நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு. நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. குழந்தைகள் தினம் எப்படின்னா ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் தினம் தான் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. சரிங்களா? காமராஜர் பிறந்த நாள் இது கல்வி வளர்ச்சி நாள். சரிங்களா? அடுத்து வந்து விவேகானந்தரோட பிறந்த நாள் இளைஞர் தினம் வரும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க கரு. சரிங்களா? விதைக்கு தேவை எரு எனில் கதைக்கு தேவை கரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் பின்னாடி இருக்கு. சரிங்களா? ஒவ்வொரு ஸ்கூல் புக் பின்னாடி இருக்கும். நம்ம பாத்துக்கங்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா கண் எழுத்தும்பாங்க. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்களை தமிழ் எழுத்துக்களை கண் எழுத்துக்கள்ம்பாங்க. நல்லா பாத்துக்கங்க. எக்ஸாம் கால்ல இந்த கொஸ்டின்லாம் வந்து வட்டெழுத்து, தமிழ் எழுத்துன்ட்டு யோசிக்க தோணும். இது வந்து எப்படின்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான வந்து கொஸ்டினை பார்த்தோன்னே கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்து வட்டெழுத்துன்னு தோணும். அதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும். இதே கொஸ்டின் நாளைக்கு ரிப்பீட்டடாகவும் கேட்கலாம். அதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும் இங்க. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. சரிங்களா? உபசரித்தல்னா விருந்தோம்பல். இதுதான் சரியானது. உபசரித்தல்னானது விருந்தோம்பல். இது பார்த்தீங்கன்னா 10th தமிழ் புக்ல இருக்கும். சரிங்களா? அந்த உபசரித்தல்ங்கிறது விருந்தோம்பல்ங்கிறது 10th தமிழ்ல இருக்கு. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணை தேர்ந்தெடுக்க. உஷார் அப்படின்னானது விழிப்பு. விழிப்பா இருக்கிறது தான் உஷார்னு அர்த்தம். அடுத்து வரிசை மாறியுள்ள சொற்களை சரியான வரிசைப்படுத்த. பறவைகள் இடம்பெறுதல் என்பது வலசை போதல். அதாவது பறவைகள் இடம்பெறுதல் தான் வலசை போதல் என்பது. இது வந்து 6th தமிழ்ல இருக்கு. சரிங்களா? இந்த கொஸ்டின் எப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட்ல தமிழ் புக்ல இருக்கு. அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறித. சரியான இணை தேர்ந்தெடுக்க. இது வந்து ஐதீகம். ஐதீகம் என்பது ஒரு உலக வழக்கு. சரிங்களா? ஐதீகம், ஐவரு, உலகப்போக்கு, ஜாதகம் இதெல்லாம் தவறான பதில். ஐதீகம் என்பது உலக வழக்கு தான் சரியான பதில். இதுல வந்து சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? டிரான்ஸ்லேஷன் அப்படின்னானது மொழிபெயர்ப்பு. டிரான்ஸ்லேஷன்ங்கிறது மொழிபெயர்ப்பு. இந்த சரியான இது வந்து இதான் சரியான இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்னமெண்ட்னா அணிகலன், அவேர்னஸ் என்னதான் விழிப்புணர்வு, பங்க்செக்ஷன்ங்கிறது நிறுத்தக்குறி. சரிங்களா? ஆனா இதுல வந்து மாறி மாறி கிடக்கு. ஆனா இதில் டிரான்ஸ்லேஷனிங் மொழிபெயர்ப்பு சரியா இருக்கு. இதுல வந்து ஆர்னமெண்ட்னானது அணிகலன், அவேர்னஸ் என்னன்னா விழிப்புணர்வு. சரிங்களா? அடுத்து பங்க்செக்ஷன்ங்கிறது நிறுத்தக்குறி. இதான் கரெக்டா இருக்கும். பட் இந்த இதுல வந்து டிரான்ஸ்லேஷன் இதுல வந்து கரெக்டா இருக்கு. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் சரியான பதில். அலுவல் சார்ந்த சொற்கள். சரியான இணையை தேர்ந்தெடுக்கு. சரிங்களா? நுகர்வோர் அப்படின்னு நுகர்வோர், நுகர்வோர். சரிங்களா? இதான் வந்து அலுவல் சார்ந்த கொஸ்டின். சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல். அதாவது புலி எப்படின்னா புலி வந்து உருமும்.
புலி வந்து எப்படின்னா உருமும். புலி வந்து முழங்காது. சரிங்களா? புலி வந்து முழங்காது, கதறாது, பிளிராது. புலிக்கான அந்த மரபு சொல் வந்து என்ன? உருமும். சொற்களை இணைத்து புதிய சொல் வரும். ஒலி மரபு. அதாவது ஆடு வந்து கத்தும். சரிங்களா? ஆடு வந்து கத்தும். சரியான இணை எதுன்னு கேட்டுங்க. வள்ளி புத்தகம் கேட்டாள். வள்ளி வந்து புத்தகம் கேட்டாள். அதாவது கேட்டு முடிச்சிட்டா. அப்ப இறந்த காலம். இதான் வந்து சரியான பதில். நான் கோயிலுக்கு செல்வேன். செல்வேன்ங்கிறது வந்து நிகழ்காலம். அது இறந்த காலம் கிடையாது. சரிங்களா? இது தப்பு. மேடை மீது ஏறினான். மேடை மீது ஏறினான் அப்படிங்கிறது நிகழ்காலம். அதாவது வந்து எதிர்காலம் கொடுத்துருக்கு. அதெல்லாம் தப்பு. நேற்று ஊருக்கு சென்றேன். நேற்று ஊருக்கு சென்றேன்ங்கிறது அது வந்து இறந்த காலம். இது வந்து நிகழ்காலம் கொடுத்துருக்கு. இது தப்பு. வள்ளி புத்தகம் கேட்டாளுங்கிறது இதான் கரெக்டான இது. சரிங்களா? கேட்டான்னா கேட்டு முடிச்சிட்டா. கீழ்கண்ட வச்சு சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுங்க. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஸ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இது வந்து எப்படின்னா இணைப்பு சொல்ல எது வருதுன்னா ஏனெனில். எனவே, ஆகையால், மேலும் இதெல்லாம் வராது. ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. குறிநெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியா. சரிங்களா? வளினா நம்மளுக்கு தெரியும். காற்றுன்னா வாளினானது பாத்திரம். வளின்னா காற்று, வாளினா பாத்திரம். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். விண்மீன் விண்ணுன்னா மீன். காலையில் சேவல் கூவியது. சரிங்களா? காலையில் சேவல் கூவியதுதான் சரியான பதில். கத்தியது, கொக்கரித்தது. சிலவங்க டக்குன்னு பார்த்தோன்னா கொக்கரித்ததுன்னு போடுவாங்க. யோசிக்க தோணும். ஆனா சேவல் வந்து கூவியதுன்னு தான் வரும். சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிய. எண்ணெய் தேய்த்து குளித்தேன். இது வந்து என்ன? அவங்க வந்து எழுத்து வழக்கு எப்படின்னு கேட்காங்க. எண்ணெய் தேய்ச்சு குளிச்சேன், எண்ணெய் தேய்த்து குளிச்சேன். அப்படி இதெல்லாம் வந்த வார்த்தை குளிச்சேன், தேய்ச்சி அப்படியெல்லாம் வந்து அது வந்து பேச்சு வழக்கு தான். சரியா? சரியான அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். எழுத்து வழக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம வந்து எண்ணெய் தேய்த்து குளித்தேன். இதுதான் இதுல வந்து சரியான பதில். அடுத்து பாருங்க, சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிய. இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்டா இருப்பான். சரிங்களா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வலப்பக்க சுவரில் எழுதாதே. சரிங்களா? வலப்பக்க வலதுன்னு வராது. பார்த்துக்கங்க. அதே மாதிரி சுவரில் இந்த வார்த்தை தான் வரும். சுவற்றில் வராது. சரிங்களா? வலப்பக்க சுவரில் எழுதாதே. இந்த கொஸ்டின் நானே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் எக்ஸாம் கால்ல. அதனால சொல்றேன், பார்த்துக்கங்க. சரிங்களா? வலப்பக்க சுவரில் எழுதாதே. இதுதான் சரியான இது. இந்த ரீ பார்த்துக்கங்க. எந்த ரீ வரும்னு சொல்லி அது பார்த்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிய. பாகற்காய் வற்றல் வாங்கி வந்தேன். சரிங்களா? பாகற்காய் வற்றல். பாகற்காய் வற்றல்ங்கிற இந்த எச்சு எந்த எச்சு வருது பாருங்க, பார்த்துக்கோங்க. இது வத்தல்னு வருது, இதுல எச்சுன்னு வருது. இதுல வந்து இதுதான் சரியான பதில். நிறுத்தக்குறிகளை அறிக. சரிங்களா? சரியான நிறுத்தக்குறியிட்டப்பட்ட தொடரை கண்டறிக. தமிழில் இனிமைதான் என்ன. சரிங்களா? இது தமிழில் இனிமைதான் என்ன. அதாவது உணர்ச்சி தொடர். அதாவது உணர்ச்சி வசமா பேசுறது. அதனால இனிமைதான் என்ன. இந்த ஆச்சரியக்குறி இருக்கு பத்தியா? இந்த மாதிரி வந்தாலே அது கரெக்டான இது. சரிங்களா? நிறுத்தக்குறிகளை அறிதல். சரியான நிறுத்தக்குறிகள் இடப்பட்ட சொற்களை கண்டறிய. உனக்கு பாவு ஓடணுமா வேண்டாமா என்றான் ரகு. பாவு. சரிங்களா? உனக்கு பாவு ஓடணுமா வேண்டாமா என்றான் ரகு. இதுல வந்து எப்படின்னா நிறுத்தக்குறி இதுதான் கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் 7 தான் கரெக்டா இருக்கு. அடுத்து பாருங்க, சரியான நிறுத்தக்குறியை அறிக. மருந்தே ஆயினும் விருந்தோடு ஒன்று ஔவையார் பாடினார். மருந்து ஆயினும் விருந்தோடு ஒன்று ஔவையார் பாடியிருக்காரு. சரிங்களா? இதை பார்த்துக்கங்க. நிறுத்த குறியீடு எங்க வரும் பார்த்துக்கங்க. இதெல்லாம் இப்படி வராது. பாடலை பாடுவது கமலாவா விமலாவா என்று வினவுவது என்ன கேட்டா ஐயா வினா. சரிங்களா? பாடலை பாடுவது அவனா இவனா அப்படின்னு கேட்டா அங்கு இருப்பது பாம்போ கயிறோ அப்படின்லாம் கேட்டா அந்த ஆச்சரிய இது ஐயத்தோட கேட்டானா அது வந்து ஐயா வினா. சொற்களை ஒழுங்குபடுத்துக. உணர்ந்தபடி கூறுவது உள்ளதை கவிதை. அது அப்படின்னா உள்ளதை உணர்ந்தபடி கூறுவதுதான் கவிதை. உள்ளதை உள்ளபடியே உணர்ந்தபடி கூறுவதுதான் கவிதை. அடுத்து 31ஆம் கொஸ்டின் பாருங்க. வினா வகைகளை கண்டறிய. கடைக்கு சென்று சிலப்பதிகாரம் புத்தகம் இருக்குது 5 கடைக்காரன் கேட்டா வந்து இது கோளல் வினா. ஒருத்தருக்கு கொடையை அளிப்பது வந்து கொடை வினா. ஏவல் வினான்னா ஒருத்தனை வேலை செய்யற மாதிரி வந்து ஏவனா. அரியா வினான்னா நம்மளுக்கு ஒண்ணு தெரிஞ்சு தெரியாத மாதிரி கேட்கறது வந்து அரியா வினா. இந்த அரியா வினா எப்படி வரும்னா ஒரு மாணவன் வந்து ஆசிரியர்கிட்ட போய் இந்த பாடலின் பொருள் எதுன்னு கேட்டா இது அரியா வினா. ஆனா ஆசிரியர் வந்து மாணவர்கிட்ட கேட்டா அது அறிவினா. சரிங்களா? கொடைவனாங்கிறது ஒரு ஆளுக்கு கொடையா கொடுக்கறது. ஏவலனாங்கிறது உரத்தலை ஏவுறது. அரியாவனாங்கிறது நம்மளுக்கு வந்து
தெரியாத தெரிஞ்சாள்கிட்ட கேட்பது வந்து அறியா வினா. கோளல் வினாங்கிறது ஒரு கடையில போய் ஒரு பொருள் இருக்கா அப்படின்னு கேட்டது அது கோளல் வினா. ஊர் பேர் மரு. சரிங்களா? கும்பகோணம் வந்து குடந்தை. கும்பகோணம் வந்து குடந்தை தான் இதுல சரியான பதில். இது நாகர்கோவில் வந்து நாகை வராது. சரியா? இது நாகப்பட்டினம் தான் நாகர்கோவில் வரும். பாத்துக்கங்க. அதே மாதிரி புதுக்கோட்டைக்கு வந்து புதுவைன்னு வரும். சரிங்களா? புதுச்சேரிக்கு வந்து புதுவைன்னு புதுக்கோட்டை வந்து புதுவைன்னு வரும். புதுச்சேரிக்கு வந்து புதுவைன்னு வரும். புதுச்சேரிக்கு வந்து புதுவைன்னு வரும். சரிங்களா? பாத்துக்கங்க. ஆனா நாகப்பட்டினத்துக்கு வந்து நாகைன்னு வரும். இது நாகர்கோவில்ங்கிறது. அதை பாத்துக்கங்க. அடுத்து பாருங்க, பிறமொழி சொற்களற்ற தொடரை கண்டறிய. எண் முதல் சிக்கல் அன்று எண் முதல் நின்றது. சரிங்களா? அதாவது என் முதல் சிக்கல் அன்று என் முன் நின்றது. இதுதான் சரியான இது. கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கு. நல்லா பாத்துங்க. வலுவு சொல்லற்ற தொடர் எது? சுப்பையாவின் புன்சை புன்சை வந்து சாலையோரத்தில் இருந்தது. சரிங்களா? புன்சைங்கிறது சாலையோரத்தில் இருந்தது. இதான் வந்து வலுவற்ற தொடர். கேண்மை இது வந்து பொருந்தாத சொல்லுன்னு கேட்க. கேண்மை அதோட பொருள் வந்து நட்பு. சரிங்களா? அது நட்பு அல்லது உறவு, தோழமை இதெல்லாம் வந்து பொருந்துற சொல். நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா பாத்துங்க. கொஸ்டின் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. பொருந்தாதன்னு கேட்டிருங்க. அது பிரிவுங்கிறது இதுல வந்து பொருந்தாது. பொருந்தாத சொல்லை எடுத்தெழுதுக. சுரதா இயற்று நூல்களில் இல்லாது. சரிங்களா? சுரதா நீட்சியில் இல்லாதுன்னு கேட்டா தமிழ் சிட்டு இருக்காது. அமுதும் தேனும் துறைமுகம் தென்மலை. சரிங்களா? இதெல்லாம் வந்து சுரதா இயற்றிய நூல்கள். தமிழ் சிட்டு யார் எழுதுனா கேட்டா பாவலர் பெருஞ்சித்தினார். பெருஞ்சித்தினார் எழுதின நூல் தான் தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். இதெல்லாம் வந்து யாரு? பாவலர் பெருஞ்சித்தினார் எழுதின. ஓரினம் சார்ந்த சொற்களில் பொருந்தாத சொல் தொடரை கண்டறிய. இது வந்து நிலம், காற்று, வானம், மலை. இது வந்து தப்பு. சரிங்களா? முத்து, பவளம், சங்கு, கிளிஞ்சல் இதுல வந்து கரெக்டானது. புரிஞ்ச முல்லை மருதம் நெய்தல் கரெக்டானது. நிற்பன, ஊர்வன, பரப்பன, நடப்பன இது கரெக்டானது. நிலம், காற்று, வானம் இங்கிறது இந்த இடத்துல மழை வராது. சரிங்களா? இதுல வந்து பொருந்தல. அதுதான் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? பொருந்தாதான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் கரெக்டானது. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. சரிங்களா? ஒருமை அதோட எதிர்ச்சொல்லுன்னு கேட்டா பன்மை. அடுத்து பாருங்க, பிரித்தெழுதுக. பசியின்றி, பசி பிளஸ் இன்றி. உள்ளுவது பிளஸ் எல்லாம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்லுன்னா உள்ளுவதெல்லாம். நல்லா பார்த்துக்க. உள்ளுவது பிளஸ் எல்லாம் என்ன கிடைக்குன்னா உள்ளுவது எல்லாம். வான் பிளஸ் ஒலினா வானொலி. அடுத்து பாருங்க, டெய்ரி ஃபார்ம் சரியான கலைச்சொல். அதாவது டெய்ரி ஃபார்ம் கேட்டா பால் பண்ணை. நல்லா பார்த்துக்கோங்க. டெய்ரி ஃபார்ம்னா பால் பண்ணை. கினிட்டிங்னானது பின்னுதல். கீழ்காணும் கூற்றுகளில் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. பஞ்ச பாண்டவர் ரதம் முதலாம் நரசிம்மன் காலத்தில் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? பஞ்ச பாண்டவர் ரதம் யார் காலத்துல வந்தா? முதலாம் நரசிம்மன் காலத்துல தான் உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் கிடையாது. சரி, மாமல்லருக்கு குன்றின் நிழல் போல் யானை தெரிந்தது. அதெல்லாம் தப்பு. இதான் வந்து இதான் கரெக்டான பதில். சரிங்களா? அடுத்து பாருங்க, செய்யப்பாட்டு வினைத்தொடரை கண்டறிய. ஓவியம் வந்து குமரனால் வரையப்பட்டது. அது வந்து செய்யப்பாட்டு வினை வாக்கியம். அடுத்து கவிதா நேற்று வந்தால் என்பது எவ்வாறு வாக்கியம் கேட்டா, கவிதா நேற்று வந்தால்ங்கிறது தன்வினை வாக்கியம். இதை பார்த்தனே கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இது வினா வாக்கியம் வராது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். கவிதா நேற்று வந்தாலும் வினா வாக்கியம் வராது. ஸ்கிப் பண்ணி கூட எடுக்கலாம். சரிங்களா? இது வந்து உணர்ச்சி தொடரும் வராது. சரிங்களா? நம்மளுக்கு வந்து டவுட்டு தன்வினை தொடரா இல்ல பிறவினை தொடரா வரும். கவிதா நேற்று வந்தால் அப்படிங்கிறது இது தன்வினை தொடர், பிறவினை தொடரும் வராது. சரிங்களா? செய்யப்பாட்டு வினை வாக்கியத்தை கண்டறிய. சரிங்களா? உரை அமுதாவால் படிக்கப்பட்டது. இதுதான் சரியான பதில். உரை வந்து அமுதாவால் படிக்கப்பட்டது. பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெழுதுக. இது செல்வி நேற்று வருவித்தாள். இதுதான் கரெக்டானது. வருவித்தாள். வரவில்லைங்கிறது ஒரு எதிர்மறை தொடர் மாதிரி போயிடும். சரிங்களா? வரவில்லைங்கிறது எதிர்மறை தொடர் மாதிரி போயிடும். இதுல வந்து வருவித்தால் தான் கரெக்டானது. அடுத்து பாருங்க, இரு வினைகளில் பொருள் வேறுபாடு அறிய. கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன் சக மாணவர்களுக்கு உணர்த்தி செஞ்சான். இதான் வந்து சரியானதுன்னு கேட்டா உணர்ந்த அந்த அண்டர்லைன் என்னதான் உணர்ந்த மாணவன் சக மாணவர்களுக்கு உணர்த்தி செஞ்சான். இதுதான் சரியானது. அடுத்து பாருங்க, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிய. கண்ணன் வளைந்த நிலையில் பானைகளை வணைந்தான். சரிங்களா? இந்த ல எப்படி எந்த லேன்னு பார்த்து வச்சுக்கோங்க. வணைந்த அப்படின்லாம் கிடக்கு. பானைங்கிறது வணைந்தான் தான் இதுல வரும்.
இதை பார்த்தா நம்மளுக்கு தூக்கிடலாம். சரிங்களா? இந்த கொஸ்டினை பார்த்தோன்னா அதை டேரெக்டாக நம்மளுக்கு தெரியட்டா கூட ஸ்கிப் பண்ணி கூட வரலாம். பானை வனைதல் வரும். இந்த வனைந்தான் வருது பத்தியில இதை வச்சு கூட நம்ம எடுத்துடலாம். சொற்களை ஒழுங்குபடுத்துக. அன்புடைய தலைவன் தலைவி இடையே உறவுநிலை கூறுவதுங்கிட்ட அகத்திணை. அன்புடைய தலைவன் தலைவி இடையே உறவுகளை கூறுவது என்ன கேட்டால் அகத்திணை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுக. சரிங்களா? காஸ்மிக் ரைஸ்னா விண்வெளி கதிர்கள். சரிங்களா? காஸ்மிக் ரைஸ்னா என்னது? விண்வெளி கதிர்கள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்னா டெர்மினாலஜி. டெர்மினாலஜி என்னது? ஒரு கலைச்சொல். டெர்மினாலஜி என்ன சொல்லுது? ஒரு கலைச்சொல். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லுங்கிட்ட இமெயில். இமெயிலானது மின்னஞ்சல். நம்மளுக்கு தெரியும். மெயில்னா இமெயில் அனுப்புறது அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். சரிங்களா? மின்னஞ்சல். பிழையச்ச தொடர் எழுதுக. செலியன். செலியன் வந்து வந்தான். இல்லைங்களா? செலியன்ங்கிறது வந்தான்னா இதில் கரெக்டான இது. வருவாள்ங்கிற வராது. அது பெண்பாலை குறிக்கும். வந்ததுன்னானது அது வந்து ஒரு அக்ரணி பொருட்களுக்கு வந்து குறிக்கிறது தான் வந்தது. வருகிறது இதெல்லாம் வந்து அக்ரணி பொருட்கள் குறிப்பது. உயிர்தனை குறிப்பது வந்தான். வாக்கிய பிழைகளை நீக்க. சென்னை என்ற நகரம். சென்னை என்னும் நகரம். இது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் எல்லாம் இருக்கு. சரிங்களா? சென்னை என்னும் நகரம். நம்ம வந்து கரெக்டாக பார்த்தா கரெக்டாக அடிச்சிடலாம். தொல்காப்பியம் கடல் பயணத்தை டேஷ் என்று தொல்காப்பியத்தை கடல் பயணம் முன்னீர் வழக்கம். சரிங்களா? இது வந்து ஓல்டு புக்லயும் இருக்கு, நியூ புக்லயும் இருக்கு. நைன்த்து தமிழ்ல கிடக்கும். சரிங்களா? பாத்துக்கங்க. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். ஆறப்போடுதல் என்ற தொடர் கூச்சும் பொருள் தெரியுங்க. தாமதித்தல். ஆறப்போடுதல்னானது தாமதித்தல். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. சரியான இணை தந்த. கரை. கரைனானது அழுக்கு. கரைனானது அழுக்கு. இந்த பனிங்கிறது சின்ன சுழி நீ வந்தாதான் குளிர்னு அர்த்தம். இதுல வந்து எந்த வருதுன்னு பாத்துக்கங்க. கரைனானது அழுக்கு. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார். அப்போ விருந்தே புதுமை என்று கூறியவர் யார்? இதுதான் ஒரு விடைக்கேற்ற வினா. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். மாணவர்கள் ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர்கள் கேட்கும் வினானா அறிய வினா. அது சொன்ன நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நம்ம இதுக்கு இப்போ 2-3 கொஸ்டின் முன்னாடி சொன்னேன். அதாவது மாணவன் வந்து ஆசிரியர்கிட்ட கேட்டா அறியா வினா. அதே இது ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்டாவனு அறிவினா. சரிங்களா? அது ஒரு ஆள்கிட்ட கொடை அளிக்கிற மாதிரி இருந்தால் அது வந்து கொடை வினா. ஏவல் வினாங்கிறது ஒருத்தனை ஏவுற மாதிரி வேலை செய்கிற மாதிரி ஏவனா அது வந்து ஏவல் வினா. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்த இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். சரிங்களா? இது வந்து சிலப்பதிகாரத்தை இயற்றுவது யார்? இதான் வந்து அது விடைக்கேற்ற வினா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 64 பாருங்க. ஸ்டீபன் காக்கின்ஸ் தற்கால ஐன்ஸ்டைன் என்று போலப்படுகிறார். அது என்ன கொஸ்டின் கேட்டுருங்க. தற்காலத்தில் ஐன்ஸ்டைன் என்று புலப்படுவர் யார்? தற்காலத்தில் ஐன்ஸ்டைன் யாருன்னா யாரு? ஸ்டீபன் காக்கின்ஸ் தான் சொல்றாங்க. பொருந்தா சொல்லை கண்டறிய. பொக்கிஷம். பொக்கிஷங்கிறது செல்வம். பொக்கிஷங்கிறது செல்வம் தான். ஜாஸ்தினா மிகுதி, விஸ்தாரம்னா பெரும்பரப்பு, சிங்காரம்னா விகாரம் வராது. சரிங்களா? ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தெரிந்த. பசுமரத்து ஆணி போல. பசுமரத்து ஆணி போலன்னா அது எளிதில் மனதில் பதிதல். பசுமரத்து ஆணி போலன்னா அதாவது எப்படின்னா ஈஸியா வந்து அந்த ஆணி வந்து உள்ள போயிடும். அதனால வந்து எளிதில் மனதில் பதிதல். உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தெரிந்த. மழை திறந்த வெள்ளம் போல என்று உமனம் தடையின்றி மீதியாக பேசுதல். மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்துங்கிட்டா ஏதான். ஏங்கிற எழுத்து வந்து முதல்ல மொழியோட முதலிலும் வரும், இறுதியிலும் வரும். சரிங்களா? வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை செய்வது என்ன வினா? ஏவல் வினா. ஒருத்தர் ஏவர மாதிரி இருந்தா அது ஏவல் வினா. சரிங்களா? அடுத்து பார்த்தா பருப்பு உள்ளதா என்று வணிகிடம் வினா வந்து குழல் வினா. பருப்பு உள்ளதான்னு கேட்க அது குழல் வினா. பொருத்தமான காலம் அமைதல். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறந்த காலம் கேட்டிங்களா? நடந்தால் நடந்து முடிஞ்சிட்டு. நிகழ்காலம் கேட்டால் நடக்கிறாள், எதிர்காலத்தை நடப்பாள். சரிங்களா? மற்றெல்லாம் வந்து தவறுதலாக இருக்குது, பார்த்துக்கங்க. நிறுத்த குறிகளை அறிதல். எது சரியான்னு கேட்டால் ஐயா, என் பெயர் தி கயல். சரிங்களா? இது வந்து தான் சரியான பதில். மற்றெல்லாம் வந்து தவறுதலாக இருக்கு. நிறுத்தக்குறி அறிதல். இந்த நிறுத்தக்குறி அறிதல்லாம் நம்ம வந்து இந்த ரிப்பீட்டடாக கொஸ்டினை பார்க்க தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். சரிங்களா? இதுதான் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாக மாமல்லபுரம்.
இதான் வந்து சரியான பதில். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். பொருத்தமான காலம் அமைதல். சரியான தொடரைக்கு தேர்ந்தெடுங்க. பாடம் படித்தான். இது என்ன காலம் கேட்டா பாடம் படித்தான். இது வந்து நடந்து முடிஞ்சிட்டு. இது வந்து எதிர்காலம். இதான் கரெக்டா இருக்கு. மத்தெல்லாம் வந்து கரெக்டா இல்ல. பார்த்துக்கங்க. சரியான சொல்லை கண்டறிய. இதுல வந்து துளைனா துளை. துளைனானது துளை தான் சரியானது. இதுல பாருங்க பொறுத்துக கேட்காங்க. சரிங்களா? பொறுத்துக கேட்காங்க. எது நம்ம சரியான இதுன்னு பார்ப்போம். சிலம்பு செல்வர். சிலம்பு செல்வர் என்ன அழைக்கப்படுறா? மாப்போ சிவஞானம் தான் இதுல வந்து சிலம்பு செல்வர் அழைக்கிறாங்க. ஏர் புதிதா. இதுல ஏர் புதிதான்ற ராஜகோபாலன். சரிங்களா? ஏர் புதிதான் ராஜகோபாலன். பூ தொடுத்தாள் யாருன்னா உமா மகேஸ்வரி. பூ தொடுத்தாள்னு கேட்டா உமா மகேஸ்வரி. பரிபாடல் யாருன்னா கீரந்தியார். பரிபாடல் யாருன்னா கீரந்தியார். அடுத்து பாருங்க. பொறுத்துக. சரியான விடை தேர்ந்தெடுத்துக. உயிர் தொடர் குச்சிலவரம். சரிங்களா? உயிர் தொடர் குச்சிலவரம் எதுன்னு கேட்காங்க. இது வந்து அழகு அரசு மரபு. சரிங்களா? இது வந்து இதான் உயிர் தொடர் குச்சிலவரம். நம்ம உயிர் தொடர் குச்சிலவரம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா குச்சில உரம் வந்து குசுடு துபுரு. இதுதான் குச்சில உரம். அந்த கூக்கு முந்தின எழுத்த பார்க்கணும். சரிங்களா? கூக்கு முந்தின எழுத்த பார்க்கணும். அந்த கூக்கு முந்தின இல் பிளஸ் ஆன் வரும். இந்த லாவை பிரிக்க சொல்ல இல் பிளஸ் ஆ. அப்போ ஆ வருது இல்லை, அப்போ உயிர் தொடர் குச்சிலம். இர் ரே, அந்த ரே வந்து படிச்சா இர் பிளஸ் ஆன் வரும். மரபுக்கு அந்த பூக்கு முன்னாடி அந்த ரே பார்க்கணும். இது வந்து ரே வந்து இர் பிளஸ் ஆன் வரும். அந்த அதாவது உயிரெழுத்து பிரிக்க சொல்ல வந்து உயிரெழுத்துக்கள் இப்போ ரெண்டாவது வருது. அதான் வந்து உயிர் தொடர் குச்சலம். நெடில் தொடர் எப்படின்னா அந்த பாக்குக்கு முன்னகுட்டி வருதுல இக்கு இத்து நெடில் எழுத்து வரணும். சரிங்களா? இது வந்து நெடில் எழுத்து வரணும். இந்த முந்தின எழுத்து பாக்கு இக்குக்கு முன்னாடி அந்த கூக்கு முன்னாடி நெடில் எழுத்து வரணும். ஆனால் நெடில் தொடர் குச்சலம் இது கிடையாது. அதாவது இது வந்து வன் தொடர் குச்சியில் வரணும்னா வள்ளின் எழுத்துல வரணும். சரிங்களா? வள்ளின் எழுத்து வந்து அந்த குசுடு துபுருக்கு முன்னாடி இந்த எழுத்துக்கு முன்னாடி வள்ளின் எழுத்து. ஆனால் வள்ளின் எழுத்து வரல. இது வந்து நெடில் தொடரில் உள்ள எழுத்துக்கள் வருது. சரிங்களா? இதில் வந்து நெடில் தொடர் எழுத்துக்கள் வருது. இது வந்து இது வராது. அடுத்து பாருங்க. மென் தொடர் குச்சியில் வந்து அந்த குசுடு துபுருக்கு முன்னாடி மெல்லின் எழுத்துல வரணும். ஆனால் வரல. இதில் வந்து உயிர் தொடர் குச்சியில் தான் கரெக்டாக இருக்குது. அதனால அதான் சரியானது. அடுத்து பாருங்க. பிழைத்திருத்தல் ஓர் ஒரு கீழ்காணும் தொடரில் ஒரு என்று சரியா அமைஞ்ச தொடங்கிட்ட ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்து ஒரு நாள். அந்த எப்படி ஒரு இது பார்க்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி பேசியதில்லை. அது எப்படி பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள். சரிங்களா? இந்த உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓன்னு வரணும். மெய்யெழுத்துக்கள் முன்னாடி ஒருன்னு வரணும். சரிங்களா? இதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கிற மத்தெல்லாம் பாருங்க. இந்த பாருங்க இது வந்து தவறானது. ஓருங்கிறது வந்து ஒரு மெய்யெழுத்து கொண்டு இது தவறானது. அப்படிதான் பார்த்துக்கணும். இந்த ஒருங்கிறது அப்படிதான் பார்க்கணும். சரிங்களா? தெரியாதவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சவங்க பிரச்சனை இல்லை. பிழையான தொடரை கண்டறிய. வீட்டின் எதிரே ஒரு உரல் இருந்தது. அதாவது வந்து வீட்டின் எதிரே ஒரு உரல் இருந்தது. இது வந்து எப்படின்னா தவறான தொடர். மற்றெல்லாம் வந்து சரியான தொடர். இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று ஆவல் உண்டாயிருது என்று காந்தியடிகள் குறிப்பிடும் பெரியவர் யாருன்னு கேட்டால் ஊவே சுவாமிநாதர். சரிங்களா? ஊவே சுவாமிநாதர் தான் அப்படி சொல்லியிருக்காரு. இந்த பெரியவர் அடியிலேருந்து தமிழை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது செம்மல் அப்படின்னா என்பதன் பொருள் கேட்டால் பூ வாடி நிலை தான் செம்மல். பூ தோற்ற நிலை அரும்பு. பூ மலர்ந்த நிலை வந்து போதும். பூ விரிந்த நிலை தான் பூ மலர்ந்த நிலை தான் போதும். சரிங்களா? இதில் வந்து செம்மல்னா பூ வாடிய நிலை. குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்டப்படும் பொருட்களில் ஒன்று கேட்டால் மண்துகள். சரிங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கும், தெளிவாக இருக்கும். 7th ஸ்டாண்டர்டில் இருக்கும். சரிங்களா? 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் அடக்கு. வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க. நட என்பது நடத்தல். தொழிற்பெயர் வந்து தல் அல்ல அந்த நடத்தல் அப்படி வரும். வேர் சொல்லின் வினைமுற்று. நடங்கிறது நடந்தான். சரிங்களா? இது நடந்த அளந்து பேரச்சம். நடந்தல்ங்கிறது ஆல்ரெடி பார்த்தோம். தொழிற்பெயர். நடந்ததுன்னா வினையச்சம். இதுல நடந்தான் தான் வினைமுற்று. சரிங்களா? வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் கண்டறிய. கான்னா காணல். காணனது இதை பார்த்துக்காங்க. நம்மளுக்கு வந்து காண்தல் தள்ளு போடுறதிய காணல். சரிங்களா? இது வந்து எல்லாம் ஒரிஜினல் ஆன்சர் கீ நம்ம படிச்சு பார்த்துட்டு இருக்கிறது. காணனது காணல். ஆப்ஷன் ஏலேயே பொருந்துற மாதிரி வச்சிருப்போம். பார்த்துக்கங்க. படித்தான் என்பது வேர்ச்சொல் தருக படி. அதாவது வேர்ச்சொல் எப்படின்னா ஒரு கட்டளையா இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு ஆளை கட்டளை பொருளை ஆகிற மாதிரி இருக்கும்.
சரியான விடையை தேர்வு செய்க. இலைக்கு வேறு பேருனா இலைக்கு வந்து தலை. இந்த ல மட்டும் பாத்துங்க சரிங்களா. இந்த தலைங்கிறது இலைக்கு என்ன ல வருதுன்னு பாத்துக்கங்க. அடுத்து பாருங்க, ஒரு பொருள் தரும் பல சொற்களை வந்து சொல்லுங்கிறது பதம், மொழி, கிளவி இதெல்லாம் வந்து சொல்லுதான். சரிங்களா. பதம், மொழி, கிளவி இதெல்லாம் வந்து சொல்லுக்குள்ள குறிக்கிறது தான். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு. அந்த ல வந்து எந்த ல வரும் பாத்துக்கங்க சரிங்களா. இந்த ல வந்து எந்த ல வரும் பாத்துக்கங்க. இது கரெக்ட். இதுல ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு வந்து சரியான பொருள் கூற பறவையிடம் இருப்பதுன்னு பறவையிடம் இருப்பது இறகு. சரிங்களா. பறவையிடம் இருப்பது வந்து இறகு. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு வந்து சரியான இதுன்னா உள்ளம். உள்ளம் அதாவது மனம்ங்கிறது வந்து சின்ன வந்தா அது உள்ளம், பெரிய மனம் வந்தா அது வந்து வாசனை. சரிங்களா. இதுதான் கரெக்டான இது. இதுல ஆப்ஷன் பி தான் சரியான இது. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு வந்து தவறான இணை தேர்ந்தெடு. மன்னரிடம் இருப்பது வந்து வாள். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு வந்து இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. தவறான இணையை எடுக்க. தவறான இணைனா இந்த இல்லு வராது. அப்போ இந்த இல்லு தான் வரும். கரெக்டான இது. அத வாள்னா இந்த இல்லு தான் வரும். மண்ணெடுப்பா வாள் வரும். ஆனா இது வந்து நம்ம என்ன கொஸ்டின் கேட்டா தவறான இணைன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் தவறான இது. குரங்கிடம் இருப்பது இந்த வாள் கரெக்ட் தான். பறவையிடம் இருப்பது இறக்கு. இப்போ முந்தின இந்த கொஸ்டினை கூட பார்த்தோம். இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க, தவறான இணையை கேட்டிருக்காங்க. அப்ப தவறான இது எதுன்னு கேட்டா இதுதான் இது தவறான இது. தவறான இணையை கண்டறிய. சரிங்களா. சொல் வந்து சொற்கள். இது கரெக்ட். இது வந்து கரெக்ட். சரிங்களா. படம்னா படங்கள், கைன்னா கைகள், புல்னா புட்கள் வராது. சரிங்களா. புல்னா புட்கள் வராது. நம்மளுக்கு வந்து கொஸ்டின் தவறான தான் கேட்டிருக்காங்க. பிழையற்ற தொடர். சரிங்களா. பிழையற்ற தொடர்னா எதுன்னு பார்ப்போம். சரியா. அவை பறந்து சென்றன. அதாவது சரியான தொடர். அதாவது பிழையற்ற தொடர் தப்பு இல்லாம தொடர்ந்தா அவை பறந்து சென்றன. இதுதான் சரியான இது. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை கணித. சரிங்களா. ஒருமை பன்மை எல்லாம் நம்மளுக்கு வந்து கட்டாயம் எக்ஸாம்கள்லாம் நம்மளுக்கு குழப்பிடும். சரிங்களா. அதை வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம ஸ்கூல் புக்கு பின்னாடி இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக பார்த்துட்டு போனால் தான் நம்மளுக்கு ஒருமை பன்மை பிழையற்ற தொடர்னு தெரியும். உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையவனாக இருந்தன. இது வந்து சரியான பதிவு. உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையவனாக இருந்தன. இதுதான் சரியான தொடர். அடுத்து பாருங்க, கலைச்சொல்லை பொறுத்துக. சரிங்களா. கலைச்சொல் பார்த்து பொருத்திடுவோம். வவ்வல்ஸ் அப்படின்னா என்னது? இது உயிரெழுத்து. வவ்வல்ஸ் என்னது? உயிரெழுத்து. கான்சோனன்ட் என்னது? மெய்யெழுத்து. சரிங்களா. கான்சோனன்ட் மெய்யெழுத்து. கன்வர்சேஷன்னா இது உரையாடல். சாரி, கன்வர்சேஷன்னா சாரி தான், கரெக்ட் தான். கன்வர்சேஷன்னா இது உரையாடல். டிஸ்கஸ்னா கலந்த உரையாடல். சரிங்களா. அடுத்து பாருங்க, உரைப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை தந்துருங்க. 96லேருந்து 100 கொஸ்டின், ஒரு 5 கொஸ்டின் இது வந்து கேட்கேன். தமிழ்நாட்டின் தேசிய பறவையாக மரகத புறா விளங்குகிறது. இப்பறவை மலைக்காடுகளிலும் அடர்ந்த நீளமான இடங்களிலும் வாழ்கின்றன. இப்பறவையின் இறக்கைகள் மரகத பச்சை நிறத்தில் இருக்கும். மரகத புறா பறப்பதை விட நிலத்தில் நடப்பதை மிகவும் விரும்புகிறது. இப்பறவை விதைகள், பழங்கள், பல்வேறு வகையான தாவரங்களை விரும்பி உண்ணும். இப்பறவைகள் மரங்களில் கூடு கட்டி முட்டையிடுது. இப்பறவை முட்டை வந்து மஞ்சள் கலந்த வெண்ணிறத்தில் காணப்படும். இப்பறவை எளிதில் பழகக்கூடிய பறவை. சரிங்களா. தமிழ்நாட்டோட தேசிய பறவை எதுன்னு கேட்டா மரகத புறா. தமிழ்நாட்டோட தேசிய பறவை கேட்டா மரகத புறா. இந்தியாவின்னு கேட்டா மயில். தமிழ்நாட்டின் தேசிய பறவை வாழும் இடம் மலைக்காடுகள் தான் இது வாழும். சரிங்களா. முட்டையோட எப்படி இருக்குன்னா மஞ்சள் கிடையாது, மஞ்சள் கலந்த வெண்மை நிறம். கொஸ்டினை பார்த்துங்க, டக்குன்னு பார்த்து நம்ம மஞ்சள் அடிச்சிருவோம். ஆனால் மஞ்சள் வராது, மஞ்சள் கலந்த வெண்மை நிறம். இப்பறவை முட்டையிடும் இது மரங்கள்ல தான் முட்டையிடும். இப்பறவையின் ரெக்கைகள் நிறம் கேட்டால் மரகத பச்சை. அந்த மரகத பச்சை கலர்ல இருக்கு. அதனால தான் இது வந்து மரகத புறா அப்படிங்காங்க. நண்பர்கள், நம்ம சேனல்ல இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் கொஸ்டின் 100 கொஸ்டின் பார்த்துருக்கு. அடுத்தடுத்து வரப்போதில் வந்து ஜிகே வீடியோ எல்லாம் போடுவேன். சரிங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கடலை என்று அழைக்கப்படும் பணுவல் எதுன்னு கேட்டால் 10/10. பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல அடுத்தடுத்து ஜிகே கொஸ்டின் வரும். சரிங்களா. ஜிகே கொஸ்டின் வரும். இப்போதைக்கு தமிழ் 100 கொஸ்டின் முடிச்சிருக்கேன். சரிங்களா. அடுத்து மேக்ஸ் வீடியோவும் வரும். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதுக்கு பார்க்கணும்னா, நம்ம வந்து எக்ஸாம்கள்லாம் நம்ம குழப்பக்கூடாது, நம்ம கரெக்டான பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இது தவிர்த்து நம்ம வந்து ரிப்பீட்டட் கொஸ்டினாகவும் டிஎன்பிசிலேருந்து ஒரு 20லேருந்து 30 கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டினாகவும் கடந்த காலத்தில் நடந்த கொஸ்டினை எடுத்து வைப்பாங்க. டிஎன்பிசின்னு இல்லை, எல்லா எக்ஸாம்லும் அப்படி தான் வைப்பாங்க. சரிங்களா. டிஎன்பிசி, டிஆர்பி,
போலீஸு, டெட்டு எல்லா இதையும் எடுத்து வைப்பாங்க. அதனால நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் போட்டுட்டு இருக்கேன். ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்க. சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது குமார்.